வெல்கம் டு கிரவுன் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் யூஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் வரப்போகுது. இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம கிரவுன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிரவுன் அகாடமி ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து தமிழ் சப்ஜெக்டுக்கான 4th யூனிட் அரை இலக்கியங்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பிஜிடிஆர்பியில் இந்த 4th யூனிட்ல இருந்து 12 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த 12 கொஸ்டினுக்கான ஆன்சருமே நம்ம அகாடமியில் வாங்கியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ல இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த 4th யூனிட்டோடைய அரை இலக்கியங்கள் பற்றின சாப்டர் 1 அப்படிங்கக்கூடிய தலைப்பை நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதனை தொடர்ந்து சாப்டர் 2 கீழ்கணக்கு அறம் அப்படிங்கக்கூடிய தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை குறைந்த அடிகளில் சிறப்புற உரைப்பது கீழ்கணக்கு நூல்களின் இயல்பாகும். அப்ப கீழ்கணக்கு நூல்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அறம் பற்றின செய்திகளையும், புறம் பற்றின பொருள் பற்றின செய்திகளையும், இன்பம் பற்றின செய்திகளை குறைந்த அடிகளில். ஏன் இந்த இடத்துல குறைந்த அடிகள் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தோன்றின இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியம். அதுலலாம் வந்து பார்த்தோம்னா பாடல் அடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குறைந்த அடிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 500 அப்படிங்கக்கூடிய நூல் 3 அடி முதல் 6 அடி வரை இருக்கும். இதுவே வந்து பார்த்தோம்னா புறநானூறு அப்படிங்கக்கூடிய நூல் எல்லாம் 4 அடி முதல் 40 அடி வரை இருக்கும். அப்ப அடி வரையறை அதுல அதிகமா இருக்கு. ஆனா இந்த கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய அதிகபட்ச வரிகளே மிக மிக குறைவு. சரிங்களா? இன்னும் சொல்லணும்னா 4 அடிகள் மட்டுமே. 4 அடிகளுக்கு மேல எந்த பாடல்களுமே இல்ல. சரிங்களா? அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, குறைந்த அடிகளில் உரைப்பது 14 கீழ்கணக்கு நூல்களுடைய இயல்பு. அந்த குறைந்த அடிங்கிறது எத்தனை? 4 அடி. சரிங்களா? சங்ககால சான்றோர்கள் பட்ட அறிந்த உண்மைகளையே பிற்கால புலவர்கள் நீதி கருத்துக்களாக போற்றுகின்றனர். சரிங்களா? இது பாருங்க, 2015 நடைபெற்ற நெட் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பிற்கால புலவர்கள்னா யாரு? சங்கம் அறிவிய காலத்தில் அறநூல்கள் தோன்றியது. அதன் பிறகு ஔவையார், பாரதியார் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, நீதி கதைகள் எல்லாமே வந்து பாடல்களாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இது எதனால தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்ககால சான்றோர்கள் பட்டு அறிந்த உண்மைகள். சரிங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற உண்மைகளை அடிப்படையாக வைத்து, இதனால் தவறு நேர்கிறது, இதனால் வாழ்க்கை வந்து மாறுபடுகிறது, தீமை விளைகிறது அப்படிங்கறத அவங்க அனுபவித்த அனுபவங்களை, அதுதான் பட்டறிந்த. சரிங்களா? அந்த உண்மைகளை பிற்கால புலவர்கள் நீதி கருத்துக்களாக போற்றினர். இத வந்து யூஜிசில நம்மளுக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்தது, இந்த கீழ்கணக்கு நூல்கள் தோன்றின காலம் எதுன்னு பார்த்தோம்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு. அதாவது 3 முதல் 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். இதுவும் வந்து பாருங்க, இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பல எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பிலையும் கேள்வி கேட்டிருக்காங்க, பிஜிடிஆர்பில 2 முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? யூஜிசி நெட்லயுமே கேட்டிருக்காங்க. என்னன்னு, 14 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றின காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையிலான நூல்களை தான் நாங்க சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றின 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறோம். பொதுவாகவே நமக்கு வந்து பார்த்தோம்னா சங்க நூல்கள் என்னென்னு தெரியும், 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்னு தெரியும். காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இது எல்லாமே நமக்கு பொதுவா தெரியும். நூல்களும் சரி, அதனுடைய ஆசிரியர்கள் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஆனா பொதுவா தேர்வுக்கு அப்படிங்கும் போது அது தோன்றின காலகட்டங்களை அதிகமா நம்மளுக்கு கேள்வியா கேட்கிறாங்க. அதனால எந்தெந்த இலக்கியங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் தோன்றியது அப்படிங்கறதையும் நம்ம விரிவா பார்க்கணும். அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையில் தோன்றின நூல்கள் ஆகும். அடுத்தது வரையறை. இந்த கீழ்கணக்கு நூல்களுடைய வரையறை. சங்கம் அறிவிய காலத்தில் தனித்தனி புலவர்கள் இயற்றிய 18 நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகிறது. இதுவும் பாருங்க 2013 நடைபெற்ற நெட் எக்ஸாம்ல இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது பாருங்க, தனித்தனி புலவர்கள் இயற்றின நூல்கள். ஏன் இந்த இடத்துல தனித்தனி அப்படிங்கக்கூடியதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 14 கீழ்கணக்கு நூல்களுக்கு முன்னாடி தோன்றியது நம்ம என்ன சொல்றோம், சங்க இலக்கியங்கள்னு சொல்றோம். இந்த சங்க இலக்கியத்துல 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிற நூல்கள் தோன்றியது. இதுல 10 பாட்டு அப்படிங்கறதையும் ஒவ்வொரு நூலையும் ஒருத்தர் தான் எழுதியிருக்காங்க.
ஆனா எட்டு தொகையில இருக்கக்கூடிய அந்த 8 நூல்களையுமே ஒரு நூலை ஒருத்தர் தான் பாடினாங்களான்னு பார்த்தோம்னா கிடையாது. பல பேர் பாடின பாடல்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து கொடுக்கப்பட்டதுனாலதான் அது தொகை நூல் அப்படின்னு வந்தது. அதனாலதான் இந்த இடத்துல தனித்தனி புலவர்கள் இயற்றின நூல் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 உறுதி பொருட்கள் பற்றி பேசுகின்றன. அப்ப சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றின 14 கீழ்கணக்கு நூல்களாக இருந்தாலும் சரி, அதுல அதிகமா சொல்லப்படக்கூடிய கருத்து எது? அறம், பொருள், இன்பம். 4 உறுதி பொருட்கள்ல இந்த 3ஐயும் தான் நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்கிறது. ஏன் அந்த இறுதியாக இருக்கக்கூடிய வீடு பேரு அப்படிங்கக்கூடியதை ஒன்று சொல்லல அப்படின்னா, இந்த முறையில நம்மளுடைய வாழ்க்கை அமைந்தாலேயே, அதாவது அறத்தின் வழியில் பொருளை ஈட்டி பொருளின் வழியால் இன்பம் துய்க்கின்ற போதே வீடு பேரு அப்படிங்கிறது தானா வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுனாலதான் பெரும்பாலும் அந்த வீடு பேரு அப்படிங்கறத இதை சொல்லல. பிற்காலத்துல காப்பியங்கள்ல தான் வந்து பார்த்தோம்னா அந்த வீடு பேரு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. பக்தி இலக்கியத்தில் இறைவனிடம் சேரக்கூடிய முக்தி பெறுதல் அப்படிங்கறத வீடு பேருல நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கு முன்னாடி தோன்றின சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றின இலக்கியமாக இருந்தாலும் சரி, அந்த வீடு பேரு அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லல. இத்தொகுப்பில் உள்ள நூல்கள் அனைத்தும் 4 அல்லது அதற்கு குறைந்த அடிகளை அடிவரையறையாக கொண்டுள்ளது. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதனுடைய அதிகபட்ச அடிவரையறை எதுன்னா 4 தான். சரிங்களா? இப்ப நாலடியார் இருந்தாலும் சரி, திருக்கடுகம், சிறுபஞ்ச மூலம், இந்த மாதிரி எல்லா நூல்களுமே 4 அடி தான் இருக்கு. இதுக்கு அதுக்கும் குறைந்த அடி அப்படிங்கறது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருக்குறள். திருக்குறள் மட்டும்தான் என்னது? 2 அடிகளால் ஆன நூல். சரிங்களா? சீர்வடி பார்த்தோம்னா 7 சீர்கள் கொண்டு இருக்கிறதுனால அது 1.25 அடின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த இடத்துல அதனாலதான் 4 அல்லது அதற்கு குறைந்த அடிகளை அடி வரையறையாக கொண்டுள்ளது. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா தனித்தனி புலவர்களால் இயற்றப்பட்டது. அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 உறுதி பொருள்களை பற்றி சொல்கிறது. அதனுடைய அடி வரையறை அப்படின்னு பார்த்துட்டோம்னா 4 அடிக்கு மிகாமலும் 2 அடிக்கு குறையாமலும் பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, இந்த பாடல்கள் வெண்பா எனும் பாவகையால் இயற்றப்பட்டது. பாருங்க, அப்ப 14 கீழ்கணக்கு நூல் எந்த பாவால் இயற்றப்பட்டதுன்னா வெண்பாவால். ஏன்னா 4 பாக்கள் உண்டு: வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, மிஞ்சிப்பா. சரிங்களா? இந்த 4 வகை பாக்களில் வெண்பாவால் இயற்றப்பட்டது 14 கீழ்கணக்கு நூல்கள். அப்ப இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கக்கூடிய சங்க இலக்கிய நூல்கள் அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆசிரியப்பாவால், ஆசிரியப்பா, கலிப்பா, ஏன்னா கலித்தொகை அப்படிங்கறதெல்லாம் கலிப்பாவால் எழுதப்பட்டது. பரிபாடல் அப்படிங்கிறது வஞ்சி அடிகளும் அனைத்து அடிகளுமே விரவி வர்றதுனால அது வந்து பரிபாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா வகை பாக்களுமால் இயற்றப்பட்டது சங்க இலக்கியம். ஆனா சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றியிருக்கக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல் அப்படிங்கிறது எந்த பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னா வெண்பாவால் இயற்றப்பட்டது. அப்ப இதை முக்கியமா நம்ம பாத்துக்கலாம், எக்ஸாமுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க, 14 கீழ்கணக்கில் அற கருத்துக்களை எடுத்துரைக்கும் நீதி நூல்களே பெரும்பான்மை இடம்பெற்றுள்ளது. இந்த இடத்துல நீதி நூல் ஏன் சொல்றோம்? 14 கீழ்கணக்கு நூல்னாலே 18 நூல்கள் இருக்கு. அதுல அதிகப்படியான அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் எது? 11 இருக்கு. அப்ப அதிகமா இருக்கக்கூடிய நூல் எது? அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள். அடுத்தது சொல் வழக்கு. இடைக்காலத்தில் தோன்றிய நூல்களிலும் உரைகளிலும் கீழ்கணக்கு என்னும் அடையின்றி 14 கீழ்கணக்கு என்று அடையோடும் குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது கீழ்கணக்கு அப்படின்னாலே காலத்தை அடிப்படையாக வைக்கின்ற போது, சரிங்களா, சங்க காலத்திற்கு பிறகு தோன்றின நூல், அதனால கீழ்கணக்கு. 18 நூல்கள் இருந்ததுனால அந்த 14 அப்படிங்கிறது எத்தனை நூல்கள் இருக்கு அப்படிங்கறத அதை அடைமொழியாகவே கொண்டு 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எது? 8 தொகையும் 10 பாட்டு. சரிங்களா? ஆனா இந்த 8 தொகை 10 பாட்டு இத ரெண்டையும் நம்ம வந்து 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா எந்த இடத்திலுமே அதை வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்றது கிடையாது. பொதுவா நூல்கள் அப்படின்னு கேட்டாலே சங்க இலக்கிய நூல்கள் நம்ம சொல்லிடுறோம், அல்லது 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்கள் சொல்லிடுறோம். ஆனா சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றின இந்த நூல்களை அது எத்தனை நூல்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து அடைமொழியோட சேர்த்து 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா பழமொழி. அதாவது இந்த 14 கீழ்கணக்கு நூலை பற்றின பழமொழியாக என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நூலை ஆய்பவர்கள் கணக்காயர்,
என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர். அதாவது ஏன் இந்த இடத்துல கணக்காயர் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அப்படின்னா, 14 கீழ்கணக்கு நூல் அப்படிங்கிறதுல அந்த கணக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விளக்கமாக இது அமையுது. நூலை ஆய்பவர்கள் கணக்காயர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர். கணக்கை முற்ற பகலும் முனியாது இனிது ஓதி கற்றலின் கேட்டலே நன்று என்ற பழமொழி கொண்டு கணக்கு என்னும் சொல் நூல் என்ற பொருள் கொண்டதை அறியலாம். அப்ப இந்த கணக்கு அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா நூல் அப்படின்னு பொருள். ஒருவேளை எக்ஸாம் நமக்கு எப்படி கேட்கலாம், நூலை ஆய்பவர் யார்? கணக்காயர். அல்லது 14 கீழ்கணக்கு நூலில் கணக்கு என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நூல் அப்படிங்கறதா விடை. சரிங்களா? அப்ப நம்ம தேர்வுக்கு எப்படி வேணாலும் நமக்கு வினா கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒருவேளை எக்ஸாமுக்கு வேற எப்படி கேட்கலாம், கணக்கை முற்ற பகலும் முனியாது இனிது ஓதி கற்றலின் கேற்றலே நன்று என்ற பழமொழி எந்த நூலுக்கு பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுக்கு பொருந்தி உள்ளது. சரிங்களா? இதுல இன்னும் சொல்லணும்னு பார்த்தோம்னா, கற்றலின் கேட்டலே நன்று. உன்னை படிச்சு நம்ம கத்துக்கிறத விட மத்தவங்க சொல்றத கேட்கறது இன்னும் சிறந்தது. சரிங்களா? கற்றலின் கேட்டலே நன்று அப்படிங்கக்கூடிய பழமொழிக்கு இணங்க கணக்கு என்னும் சொல் நூல் என்னும் பொருளை கொண்டு அறியலாம். அடுத்தது உரையாசிரியர். இந்த உரையாசிரியர்கள் எல்லாமே இந்த 14 கீழ்கணக்கு நூல் அப்படிங்கக்கூடிய சொல்ல தன்னுடைய உரையில எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இது பார்க்கலாம். உரையாசிரியர்கள் அப்படிங்கறதே நம்ம இலக்கண உரையாசிரியர்கள், இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்னு நம்ம 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில உரையாசிரியர்கள். நன்னூல் உரையாசிரியர். நன்னூல் அப்படிங்கக்கூடிய இலக்கண நூலுக்கு உரை எழுதிய மயிலை நாதர். அடுத்தது தொல்காப்பிய உரையாசிரியர். தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூலுக்கு யார் உரை எழுதியிருக்காங்க? பேராசிரியர் நச்சினார் கிணியர். இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, 14 கீழ்கணக்கு என்ற சொல் வழக்கை தன் உரைகளில் பயன்படுத்தி உள்ளனர். சரிங்களா? அப்ப இவங்க மட்டும்தான் உரையாசிரியர்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இதுக்கு மேலேயும் உரையாசிரியர்கள் இருக்காங்க. இளம்பூரணர்லாம் இருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரி வேற உரையாசிரியர்களும் இருக்காங்க. ஆனா 14 கீழ்கணக்கு அப்படிங்கக்கூடிய சொல்லை தன்னுடைய உரையில் பயன்படுத்திய உரையாசிரியர்கள் யார் அப்படின்னு நமக்கு எக்ஸாம்ல கேக்குறாங்க அப்படின்னா மயிலைநாதர், பேராசிரியர் நச்சினார் கிணியர். இவங்க 3 பேரும் தான் தன்னுடைய உரையில இந்த 14 கீழ்கணக்கு அப்படிங்கறத பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஒருவேளை எக்ஸாம்ல வேற எப்படி கேட்கலாம், 14 கீழ்கணக்கு என்ற சொல்லை தன்னுடைய உரையில் பயன்படுத்தாதவர் யார்? சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ல இங்கே 3 இருக்கு. இதோட இளம்பூரணர் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்ல ஒரு உரையாசிரியருடைய பெயரை நமக்கு சேர்த்து சொல்கின்ற போது அவர் பயன்படுத்தல. ஏன்னா இவங்க தான் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப கேள்வி இந்த மாதிரி எதிர்மறையாகவும் நமக்கு கேட்கலாம். அப்ப மேலோட்டமா இந்த சொல்லை ஆசிரியரை மட்டும் நம்ம படிக்காம அதை நுணுக்கமா படிக்கும் போது தான் நம்ம தேர்வுல சரியா விடை எழுத முடியும். அடுத்தது தமிழ் விடு தூது. அதாவது தூது அப்படிங்கிறது சிற்றிலக்கிய நூல். சரிங்களா? சிற்றிலக்கியத்துல ஒண்ணுதான் தூது. அந்த தூது இலக்கியத்துல ஒண்ணுதான் தமிழ் விடு தூது அப்படிங்கக்கூடிய நூல். தமிழ் அன்னை. சரி, அது தமிழ் அன்னையினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய விதமாக அமைந்திருக்கக்கூடிய நூல் ஒன்று. சிவபெருமான் மீது காதல் கொண்ட தலைவி சிவபெருமானுக்கு விருப்பமான தமிழ் மொழியை சரிங்களா தூதாக விடக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த நூல் இடம்பெற்றிருக்கும். அந்த நூல்ல 14 கீழ்கணக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ் விடு தூதில் தமிழன்னை அணியும் அணிகலன்களாக, அதாவது தமிழ் தாய், நம்ம தமிழை என்ன பண்றோம், ஒரு தாயாக நம்ம உருவகிக்கிறோம். அந்த தாய் அணியக்கூடிய அணிகலன்களாக விளங்கக்கூடியது எது? நம்மளுடைய இலக்கியங்கள். சரிங்களா? அந்த இடத்துல அதனாலதான் தமிழ் விடு தூதில் தமிழன்னை அணியும் அணிகலன்களாக 10 பாட்டு 8 தொகை ஆகிய சங்க இலக்கியங்களையும் 14 கீழ்கணக்கு என்னும் சங்கமறிவிய இலக்கியங்களையும் உரைக்கிறது. சரிங்களா? என்ன சொல்லி உரைக்கிறாங்க அப்படின்னா, மூத்தோர்கள் பாடி அருள் 10 பாட்டும் 8 தொகையும் கேடியில் 18 கீழ்கணக்கும் அப்படிங்கக்கூடிய பாடல் வரியில இந்த இடத்துல 18 கீழ்கணக்கு அப்படிங்கக்கூடிய சொல்ல தமிழ் விடு தூதுல பயன்படுத்தி இருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை நம்மளுக்கு எக்ஸாம்ல இதை எப்படி கேட்கலாம், மூத்தோர்கள் பாடி அருள் 10 பாட்டும் 8 தொகையும் கேடில் 18 கீழ்கணக்கும் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா தமிழ் விடு தூது. சரிங்களா? அடுத்தது பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறது இலக்கண நூல். பல்வேறு நூல் வகைகளுக்கும் இலக்கணம் கூறும் பாட்டிய நூல்களுள் ஒன்றான பன்னிரு பாட்டியல் 14 கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் இயம்புகிறது. அப்போ ஒருவேளை எக்ஸாமுக்கு நம்ம எப்படி கேட்கலாம், 14 கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் பற்றி கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா
பன்னிரு பாட்டியல். சரி, இந்த நூல் தான் இதுக்கான இலக்கணம் சொல்கிறது. என்னன்னு? ஆசிரியப்பா, கலிப்பா, பரிபாடல் ஆகிய பா வகைகளில், அதாவது இந்த பரிபாடல் அப்படிங்கிறது வஞ்சிப்பாவும் கலிப்பாவும் எல்லா பாக்களும் விரைவி வரக்கூடியது. அதனால இந்த பரிபாடல் குறிப்பிட்டு எந்த ஒரு பாவையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லல, நூல் பேரே கொடுத்துட்டாங்க. ஆசிரியப்பா, கலிப்பா. கலிப்பா அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம்? கலித்தொகை. சரிங்களா? எட்டுத்தொகை நூல்ல ஒன்று கலித்தொகை. இப்ப மீதம் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியப்பா. அப்ப ஆசிரியப்பா, கலிப்பா, பரிபாடல் ஆகிய பா வகைகளில் மிகுதியான அடிகள் கொண்டனவாக 50 முதல் 500 பாடல்களை தொகுத்து அமைவது மேற்கணக்கு. மேல்கணக்குங்கிறது சங்க இலக்கிய நூல். சரிங்களா? 8 தொகையும் 10 பாட்டும். இந்த 8 தொகை 10 பாட்டுல என்ன பண்ணிருக்காங்களாம்? பாக்கள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அதே பாருங்க, 15 கீழ்கணக்கு நூல்களுக்கு சொல்லும் போது வெண்பா யாப்பை பயன்படுத்தி குறைந்த அடிகளால் 5 முதல் 500 பாடல்களை கொண்டு விளங்குவது கீழ்கணக்கு. சரிங்களா? அப்ப இதுலயே சங்க இலக்கிய நூல்கள் எந்த பாக்களில் இயற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல் அப்படிங்கக்கூடிய இலக்கண நூல் நமக்கு எடுத்து சொல்லுது. அததான் இங்க வந்து பாருங்க, அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வ திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, 8 தொகை 10 பாட்டு ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா ஆகிய பாக்களால் எழுதப்பட்டது. ஆனா 15 கீழ்கணக்கு நூல் அப்படிங்கிறது வெண்பாவால் மட்டும் இயற்றப்பட்ட நூல். அப்படிங்கிற இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் பன்னிரு பாட்டியல். அடுத்தது 15 கீழ்கணக்கு நூல்கள். 4 அடிகளுக்கு மிகாமல் குறைந்த அடிகளில் அறம், பொருள், இன்பம் ஆகிய முப்பொருள்களையும் சிறப்புற உரைப்பது கீழ்கணக்கு நூல்களின் இயல்பு. அப்ப 15 கீழ்கணக்கு நூல்களுடைய இயல்பு என்ன? அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை குறைந்த அடிகளில் சிறப்பாக எடுத்துரைப்பதுதான் 15 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இடைக்கால சான்றோர் ஒருவர் எழுதிய வெண்பா பாடல் ஒன்று 15 கீழ்கணக்கு தொகுப்பில் உள்ள நூல்கள் இவை இவை என குறிப்பிடுகிறது. சரிங்களா? அப்ப 15 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய 18 நூல் என்னென்ன அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க? இடைக்காலத்தில் தோன்றிருக்கக்கூடிய ஒரு பாடல், வெண்பா பாடல் நமக்கு சொல்லுது. அது பாருங்க, இந்த பாடலை பற்றின கேள்வி யூஜிசி நெட் எக்ஸாம்ல 2008 வந்து இதுல வந்து வினா வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பாடல் வரி எதை பற்றி சொல்கிறதுன்னு கேட்டிருக்கலாம், அல்லது இதில் இருக்கக்கூடிய சொல் எதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வினாவும் கேட்டிருக்கலாம். அப்ப இந்த பாடலை பற்றி யூஜிசி நெட் எக்ஸாம்ல நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால இந்த பாடல் நம்மளுக்கு முக்கியம். சரிங்களா? இப்ப வந்து பாருங்க, 15 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் எத்தனை? 18. இதுல இருக்கக்கூடிய பாடல் இது. இந்த 18 நூல்கள் எங்கெங்கன்னு பார்க்கலாம். நாலடி. நாலடி அப்படிங்கிறது நாலடியார். நான்மணி, அதாவது நான்மணி கடிகை. அப்ப இங்க ஒரு நூல், இங்க ஒரு நூல். அடுத்தது 40. சரிங்களா? அதாவது 40 என்று வரக்கூடிய 4 நூல்கள் என்னென்ன? இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. அப்ப இந்த 40 அப்படிங்கிறதுல 4 நூல்கள் இருக்கு. அடுத்ததுங்க 5 திணை. சரிங்களா? அதாவது திணையை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய நூல்கள். அது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5 நூல்கள் இருக்கு. அது என்னென்னு பாருங்க. 5 திணை 50, 5 திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. சரிங்களா? களவழி 40. இது எல்லாமே திணைகளை பற்றி வரக்கூடிய நூல்கள். அப்ப 5 நூல்கள். அடுத்தது முப்பால். முப்பால் அப்படிங்கிறது என்னது? திருக்குறள். அடுத்தது கடுகம், அதாவது திரிகடுகம். கோவை, ஆசார கோவை. பழமொழி. அடுத்தது மாமூலம், சிறுபஞ்ச மூலம். இந்நிலைய காஞ்சி, முதுமொழி காஞ்சி. அடுத்தது ஏலாதி என்பவே கைநிலை, வாங்கு கீழ் கணக்கு. அப்ப 15 கீழ்கணக்கு நூல்கள் என்ன அப்படிங்கறத இந்த ஒரு பாடல் நமக்கு விளக்கி கூறுகிறது. அப்ப நம்மளுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்? இந்த இடத்துல 5 திணை, இந்த பாடலில் 5 திணை என்பதில் இருக்கக்கூடிய நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது 40 அப்படிங்கறதுல மொத்தம் இருக்கக்கூடிய நூல்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வினா கேட்கலாம். இப்ப அந்த 18 நூல்கள் என்னென்ன, அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் எந்த நூல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய நூலும் அதனுடைய ஆசிரியரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 15 கீழ்கணக்கு நூல்ல இருந்து பல கேள்வி பாருங்க எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. யூஜிசி நெட் எக்ஸாம்ல இருந்து பல கேள்விகள் வந்து இந்த ஆசிரியரை பத்தி நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால இந்த நூலோடைய பெயரையும் அதனுடைய ஆசிரியர் பெயரையும் நம்ம தெளிவா படிச்சுக்கணும்.
அதில் முதலாவதாக நம்ம படிக்கக்கூடியது நாலடி. அதாவது இந்த பாடல் வரிய அமைப்பிலேயே நம்ம பார்க்குறோம் நூல். சரிங்களா? நாலடி அப்படிங்கிறது நாலடியார். இதனுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். இது மட்டும் பாருங்க பன்மையில வருது. சரிங்களா? அந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூலுக்கு மட்டும் ஆசிரியர் ஒருத்தர் கிடையாது, பல பேர். ஏன்னா குறிப்பிட்டு யார் எழுதினாங்க அப்படிங்கிறது தெரியாது. பல சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட ஓலைச்சுவடி, அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பாடல்களை தான் நம்ம 400 பாடல்களை தான் ஒன்னா தொகுத்து நாலடியார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால நாலடியார் அப்படிங்கிற நூலுக்கு மட்டும் ஆசிரியர் ஒருத்தர் கிடையாது. அதனாலதான் சமண முனிவர்கள் அப்படின்னு பன்மையில நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது என்ன கொடுத்திருந்தாங்க? நான்மணி. நான்மணி அப்படிங்கிறது நான்மணி கடிகை அப்படிங்கக்கூடிய நூல். இதனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்தது 40, அதாவது 40 என்று முடியக்கூடிய 4 நூல்கள். இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. சரிங்களா? இந்த 4 நூல்கள். அப்ப இன்னா 40 ஆசிரியர் கபிலர். அடுத்தது இனியவை 40 அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அடுத்தது கார் 40 அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர் கண்ணங்குத்தனார். களவழி 40 அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர் பொய்கையார். இதுல பாருங்க இந்த கார் 40, களவழி 40 இந்த நூல்கள் எல்லாமே நமக்கு யூஜிசி நெட் எக்ஸாம்ல பாருங்க 2008, 12, 17 3 எக்ஸாம்லயே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி களவழி 40 அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர் பெயர் பாருங்க 2012, 17 2 எக்ஸாம்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஐந்திணை. ஐந்திணை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய நூல்கள். ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150 என்று சொல்லக்கூடிய நூல். இப்ப ஐந்திணை 50 அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர் பொறையனார். இதுவும் பாருங்க 2012, 17 2 முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க ஐந்திணை 70 அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர் மூவாதியார். இதுவும் பாருங்க 2012, 17 இந்த 2 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. BAO எக்ஸாம்லயுமே பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க திணைமொழி 50 இதனுடைய ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். இந்த எக்ஸாமும் பாருங்க யூஜிசி நெட் எக்ஸாம் 2008, 12, 17 3 முறை இந்த கேள்வியை நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது திணைமாலை 150 அப்படிங்கும் போது இதனுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். சரிங்களா? இதுவும் பாருங்க 2012, 17 இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது முப்பால் அப்படிங்கிறது திருக்குறள், ஆசிரியர் திருவள்ளுவர். கடுகம் அப்படிங்கிறது திரிகடுகம், இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். அடுத்தது கோவை அப்படிங்கும்போது ஆசார கோவை, இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்தது பழமொழி, இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார். அடுத்தது மாமூலம் அப்படிங்கும்போது சிறுபஞ்ச மூலம், இதனுடைய ஆசிரியர் காரியாசான். அடுத்தது காஞ்சி, முதுமொழி காஞ்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல், இதனுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். அடுத்தது ஏலாதி, இதனுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். அடுத்தது கைநிலை, இதனுடைய ஆசிரியர் புள்ளங்காடனார். சரிங்களா? இந்த கேள்வி பாருங்க யூஜி டிஆர்பில 2023 இந்த கைநிலை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் என்ன, அதனுடைய ஆசிரியர்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பாருங்க இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் பகுப்பு. இந்த நூலை எந்த வகையில நம்ம பகுத்திருக்கோம். சரிங்களா? இத அறநூல், அகநூல், புறநூல் அப்படின்னு 3 வகையை நம்ம பிரிக்கிறோம். பாருங்க, அறநூல் காதலுக்கும் வீரத்துக்குமான அறநெறிகளை வலியுறுத்தி சொல்லப்பட்டவை அற இலக்கியங்கள் ஆகும். சரிங்களா? அதாவது காதல் அப்படிங்கிறது அக வாழ்க்கை, வீரம் அப்படிங்கிறது புற வாழ்க்கை. அப்ப அக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்படி நல்ல அறநெறிகளை வலியுறுத்துவது அப்படிங்கறத நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தான் அற இலக்கியங்கள். இவை வாழ்வியல் நூல்களாக போற்றப்படுகின்றன. 17 கீழ்கணக்கில் 11 அற இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த கேள்வி பாருங்க PGTRBலையும் கேட்டிருக்காங்க, யூஜிசி நெட் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அந்த 11 நூல் என்னென்னு பார்க்கலாம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, முப்பால், முப்பால் அப்படிங்கறத என்னது திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. இந்த 11 நூல்கள் தான் அறநூல்கள். சரிங்களா? அடுத்தது அகநூல்கள். இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அகநூல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 6 நூல்கள் இருக்கு. பாருங்க, 17 கீழ்கணக்கில் உள்ள அக இலக்கியங்கள் தமிழ் மக்களின் தனி மனித வாழ்வின் சிறப்பை உணர்த்தும் சான்றுகளாக திகழ்கிறது. அதாவது தனி மனிதனுடைய வாழ்க்கை,
தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னது? அவனுடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. சரிங்களா? அந்த இல்லற வாழ்க்கையினுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடியது தான் நம்ம அகநூல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 14 கீழ்கணக்கு நூலில் 6 அகநூல்கள் இடம்பெற்றுள்ளது. இதுவும் வந்து பாருங்க பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, யூஜிசி நெட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அப்ப பொதுவா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கும் போது அதனுடைய ஆசிரியர் பேரையும் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். எத்தனை நூல்கள், அகநூல்கள், புறநூல்கள், அகநூல்கள், அந்த பகுப்பு முறைகளையும் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பகுப்பு முறைகளை பற்றியும் ஆசிரியருடைய பெயர்களை பற்றியுமே பல எக்ஸாம் வந்து நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, இந்த 6 அகநூல்கள் என்னென்னு பார்க்கலாம். கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. அடுத்தது கைநிலை. சரிங்களா? ஐந்திணை 60 ஆகிய 6ம் திணை அடிப்படை சார்ந்த அகநூல்கள். அதாவது திணை அப்படிங்கும் போது நம்ம எத்தனை வகையை பிரிக்கிறோம்? 5 திணைகளாக பிரிக்கிறோம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா திணைகளை நம்ம 5 வகையா நம்ம இந்த 5 திணைகள் இருக்கு இல்லையா, இந்த 5 திணைகளை அடிப்படையாக வைத்து அதனுடைய வைப்பு முறைகள். சரிங்களா? இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், திணைகள் அப்படிங்கும் போது மலை, குறிஞ்சி, அதற்கு அடுத்ததா காடு, முல்லை, அதற்கு அடுத்ததா சமவெளி, வயல், அது மருதம், அதற்கு அடுத்ததா பள்ளமான பகுதி, அதுதான் நீர் தேங்கி இருக்கக்கூடிய கடல், நெய்தல். பாலை அப்படிங்கக்கூடியது ஒரு நிலம் கிடையாது. முல்லையும் குறிஞ்சியும் அதனுடைய இயல்புல இருந்து மாறி இருக்கக்கூடியது தான் நம்ம பாலை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த 5 வகை திணைகளை வந்து நம்ம நிலத்தின் அடிப்படையில நம்ம பிரிச்சிருக்கோம். ஆனா இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசிரியரும் வெவ்வேறு வைப்பு முறையில வைத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நம்ம இந்த நூல்களை பற்றி நம்ம பார்க்கின்ற போது விரிவா நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த நூலில் இருக்கக்கூடிய அகநூல்கள் 6, இது எல்லாமே திணை அடிப்படையாக சார்ந்திருக்கு. சரிங்களா? இதுவும் வந்து பாருங்க பிஜிடிஆர்பில 2 முறை கேள்வி கேட்டிருக்காங்க. யூஜிசி நெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது புறநூல். தமிழர்கள் ஆன்மீகம், அரசியல் முதலான புற துறைகளில் எவ்வளவு உயர்ந்த முறையை பின்பற்றி வாழ்ந்தனர் என்பதற்கு புறப்பொருள் பற்றின நூல்கள் சான்றாக திகழ்கிறது. சரிங்களா? அதாவது அரசியல் அப்படிங்கும் போது ஒரு அரசனுடைய ஆட்சி முறை. சரிங்களா? ஒரு அரசனுடைய ஆட்சி அப்படிங்கும் போது மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம், போர் செய்து வெற்றி பெறுவது முக்கியம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதும் முக்கியம். இது எல்லாத்தையுமே புறத்தில் வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அத்தகையதை தான் நம்ம புறநூல்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். 14 கீழ்கணக்கில் புறநூல் மட்டும் ஒரே ஒரு புறநூல் மட்டும் உண்டு. சரிங்களா? அப்ப புறநூல் 1. இதுவும் பாருங்க பிஜிடிஆர்பில நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூலில் உள்ள புறநூல் எத்தனை அப்படின்னு கேட்டா 1. இத்தொகுப்பில் உள்ள அந்த ஒற்றை புறநூல் களவழி 40. சரிங்களா? இதுவும் பாருங்க யூஜிசி நெட் எக்ஸாம்ல நமக்கு கேட்டிருக்காங்க. இதுல களவழி 40 அப்படிங்கும் போதே இப்போ வந்து போர் பற்றின நூல். சரிங்களா? புறம் அப்படின்னாலே போர், அரசனுடைய வெற்றி சிறப்பு, வீரம், கொடை சிறப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுதான் புறநூல். இதுல களவழி 40 அப்படிங்கக்கூடியது அந்த போர்க்களத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக அமைகிறது. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறநூல்கள், அதாவது நீதி நூல்கள், 6 நூல் அகநூல்கள், 1 நூல் புறநூல், மொத்தம் 18 நூல்கள். இந்த 18 நூல்கள் என்னென்ன, அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நாலடியார், அதனுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகை, ஆசிரியர் விளம்பி நாகனார். இன்னா 40, ஆசிரியர் கபிலர். இனியவை 40, ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். திருக்குறள், அதனுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். திரிகடுகம், ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை, அதனுடைய ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். பழமொழி 400, அதனுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார். அடுத்தது சிறுபஞ்ச மூலம், அதனுடைய ஆசிரியர் காரியாசான். அடுத்தது முதுமொழி காஞ்சி, அதனுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். அடுத்த நூல் ஏலாதி, அதனுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். அப்ப இந்த 11 நூல்களும் அறநூல். அடுத்தது பாருங்க கார் 40, அதனுடைய ஆசிரியர் கண்ணன் குத்தனார். அடுத்தது ஐந்திணை 50, அதனுடைய ஆசிரியர் பொறையனார். அடுத்தது ஐந்திணை 70, அதனுடைய ஆசிரியர் மூவாதியார். அடுத்தது திணைமொழி 50, அதனுடைய ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். அடுத்தது திணைமாலை 150, அதனுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். அடுத்தது களவழி 40, அதனுடைய ஆசிரியர் பொய்கையார்.
சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய இந்த 5 நூல்களும் அதனோடு இறுதியாக இருக்கக்கூடிய கைநிலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூலும் சேர்த்து 6 அகநூல்கள். இதுல இந்த களவழி 40 அப்படிங்கக்கூடிய நூல் இது ஒண்ணு மட்டும்தான் புறநூல். சரிங்களா? கைநிலை இதனுடைய ஆசிரியர் புல்லங்காடனார். இதுல பாருங்க, கனி மேதாவியார் அப்படிங்கக்கூடியவர் இந்த 15 கீழ்கணக்கு நூல்களை 2 நூல் எழுதியிருக்கார். சரிங்களா? இங்க பாருங்க, ஏலாதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூலையும் அதனுடைய ஆசிரியரும் கனி மேதாவியார். அடுத்தது பாருங்க, திணைமாலை 150 அப்படிங்கக்கூடிய இந்த நூலுடைய ஆசிரியரும் கனிமேதாவியார். அப்ப 15 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கனிமேதாவியார். சரிங்களா? அடுத்தது, தமிழின் முப்பெரும் அறநூல்களாக திகழும் திருக்குறள், நாலடியார், பழமொழி, பழமொழி 400 ஆகியவை 15 கீழ்கணக்கு நூலில் இடம்பெற்றுள்ளது. பாருங்க, தமிழின் முப்பெரும் அறநூல்கள். ஒருவேளை எக்ஸாம்ல நமக்கு கேட்கலாம், தமிழின் முப்பெரும் நூல்களாக கருதப்படுபவை எவை அப்படின்னு கேட்டா திருக்குறள், நாலடியார், பழமொழி இந்த 3 நூல்களை தான் தமிழின் முப்பெரும் அறநூல்களாக கருதப்படுகிறது. அடுத்தது பாருங்க, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி ஆகிய 3 நூல்களும் மருந்தின் பெயரை தலைப்பாக பெற்ற 15 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ ஒருவேளை எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம், 15 கீழ்கணக்கு நூலில் மருந்தின் பெயரை தலைப்பாக பெற்ற நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 3. அவை எவைன்னு பார்த்தோம்னா, திரிகடுகம் அப்படிங்கிறது 3 மருத்துவ பொருட்களால் ஆனது, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது 5 மருத்துவ பொருட்களை பற்றி சொல்கிறது, ஏலாதி அப்படிங்கிறது 6 மருந்து பொருட்களை பற்றி சொல்கிறது. சரிங்களா? இதுவும் பாருங்க, பிஜிடிஆர்பில இந்த கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது, மக்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உயர்ந்த நூல்களை கொண்ட 15 கீழ்கணக்கு தொகுப்பு தமிழர்களின் பண்டைய பண்பாட்டை உணர்த்துகிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம இந்த கூற்று இந்த மாதிரியான வினாக்கள் கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி வினாக்களுக்கு இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உயர்ந்த நூல்களை கொண்ட 15 கீழ்கணக்கு தொகுப்பு தமிழர்களின் பண்டைய பண்பாட்டை உணர்த்துகிறது அப்படிங்கக்கூடிய இந்த கருத்துக்கெல்லாம் இது மாதிரியான கூற்று பற்றின வினாக்களுக்கு இது மாதிரி கேள்வி கேட்கலாம். அடுத்தது பாருங்க, இந்த சாப்டர் 2ல இருந்து பயிற்சி வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். நூலை ஆய்பவர்கள் எப்பெயரில் அழைக்கப்பட்டனர்? சரிங்களா? அதாவது கணக்காயர் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்தது பாருங்க, 15 கீழ்கணக்கு என்ற சொல் வழக்கை தம் உரைகளில் பயன்படுத்திய உரையாசிரியர்கள். சரிங்களா? யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, மயிலைநாதர். அடுத்தது, தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர் நச்சினார்க்கினியர். இவங்க 3 பேருமே அந்த 15 கீழ்கணக்கு என்ற சொல்லை தன்னுடைய உரையில பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, அதுதான் 1, 2, 3. இந்த 3 ஆசிரியர்கள் இந்த சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கூற்று 1, கீழ்கணக்கு நூல்களின் எண்ணிக்கை 18. அப்ப கூற்று சரி. கூற்று 2, இந்நூல்கள் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டுள்ளன. அப்ப இந்த கூற்று 2வதுங்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் வெண்பாவால் இயற்றப்பட்டது. சரிங்களா? அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்ப ஆன்சர் பி. அடுத்தது பாருங்க, 15 கீழ்கணக்கில் இடம்பெற்ற புறநூலை தேர்க. அப்ப 15 கீழ்கணக்கு நூல்ல இருக்கக்கூடிய புறநூல் மொத்தம் எத்தனை? 1 தான். அந்த ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. அப்ப விடை பி. அடுத்தது 5வது வினா, 15 கீழ்கணக்கில் 5 என்னும் பகுப்பின் கீழ் எத்தனை நூல்கள் உள்ளன? பார்த்தோம்னா 4 நூல்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக. நூல் ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எத்தனை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப ஏலாதி அப்படின்னா அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து எத்தனை? 6. சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து 5. நாலடியார் அப்படிங்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து 4. திரிகடுகம் அப்படிங்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து 3. அப்ப இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, அறம், பொருள், இன்பம் அடுக்கி அவ்வ திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும் என்று உரைக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கீழ்கணக்கு அப்படிங்கறத பத்தி எடுத்து சொல்லக்கூடிய இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பன்னிரு பாட்டியல் அப்படிங்கக்கூடிய நூல் தான். அடுத்தது பாருங்க, 40 என்ற சொல்லாட்சி இடம்பெறும் இலக்கிய வகை எது?
இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு வெண்பாவால் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, அதுல நான் 40 அப்படிங்கக்கூடிய சொல் அதுல இடம்பெற்றிருக்கும். அதுல நான் 40 அப்படிங்கிறது எந்த நூலுக்கானதை பத்தி சொல்லியிருக்காங்க, 14 கீழ்கணக்கு நூல்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப அதற்கான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, முதுமொழி காஞ்சி என்பது எவ்வகை சார்ந்த நூல். இது பார்த்தீங்கன்னா ஒரு அறம் சார்ந்திருக்கக்கூடிய நூல். அறம் சார்ந்திருக்கக்கூடிய 11 அறநூல்கள்ல ஒண்ணு இந்த முதுமொழி காஞ்சி. அடுத்த வினா, 14 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்களை தேர்வு செய்க. சரிங்களா, மொத்தம் 11 நூல் இருக்கு. அப்ப நான்மணிக்கடிகை, நாலடியார் இந்த 2 நூல்களுமே 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய அறநூல்கள். இப்ப திணைமொழி 50 அப்படிங்கிறது இது அகநூல். சரிங்களா, கொன்றை வேந்தன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது நீதி நூல் தான், ஆனா 14 கீழ்கணக்கு நூலில் இல்ல. சரிங்களா, அப்ப இந்த இடத்துல வினா என்ன கேட்டிருக்காங்க, 14 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள். அப்ப பாத்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, நாலடியார் அப்படிங்கக்கூடியதுதான் இதற்கான விடை. இன்னைக்கு பார்த்தோம்னா செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய கீழ்கணக்கில் அறம் அப்படிங்கக்கூடிய தலைப்பை தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அடுத்த வகுப்புல 3rd சாப்டர்ல திருக்குறள்ல இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். இத்துடன் வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.